ஹலோ, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நான் சொன்ன மாதிரியே இந்த வீடியோலையும் நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்டான ஹோம்மேட் நேச்சோஸ் எப்படி பண்ணுறதுன்னு பண்ண போகிறோம். ரொம்ப குவிக்காக பண்ணுறதுக்கு நான் tortilla ஃப்ளார் யூஸ் பண்ணியிருக்கிறேன், ரெடிமேட் tortilla ஃப்ளார். அது போக 2 டிப் பண்ணியிருக்கோம். ஒரு டிப்போட வீடியோ இந்த வீடியோலையும், இன்னொரு டிப்போட வீடியோ செப்பரேட் ரெசிபியாக செஞ்சு காட்டுறேன். ஆரம்பிக்கலாமா? ஸோ நான் ரெடிமேட் tortilla ஃப்ளார் எடுத்திருக்கேன். இது எனி பிராண்ட் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு பேக்கெட்டில் ஒரு 5 to 6 பீசஸ் இருக்கும். 2 பீசஸ் பை கட் பண்ண போகிறேன். இதை எப்படி ட்ரையாங்கிளாக கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஒரு 1/2 கட் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த ஹாஃப் மூன் ஷேப்லேருந்து ஃபர்தராக 1/2 கட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நைஃபை கிராஸாக திருப்பி இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெடிமேட் tortilla ஃப்ளாரை நம்மளால் வீட்லேயும் செய்ய முடியும் ரொம்ப ஈஸியாகவே. அந்த பர்டிகுலர் ரெசிபி உங்களுக்கு தேவைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் உங்களுக்கு அந்த ஒரு ரெசிபியுமே வீட்டில் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஸோ இப்போதைக்கு இதை வச்சு நம்ம எவ்வளோ சீக்கிரமாக ஒரு ஹோம்மேட் நேச்சோஸ் வித் டிப்ஸ் செய்கிறதுன்னு பார்ப்போம். இது ரொம்ப டேஸ்டியாக கிறிஸ்பியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபர்தராக நம்ம ஆயில் ஹீட் பண்ணிக்கணும். இனஃப் ஆயில் எடுத்துக்கோங்க, ரொம்ப கம்மியாக வச்சுக்காதீங்க. இனஃப் ஆயில் எடுத்துக்கிட்டு லெஸ் தென் மீடியம் ஹீட் இருந்தால் போதும். ஆயிலை ஹீட் பண்ணி லெஸ் தென் 5 மினிட்ஸில் நீங்கள் இதை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இந்த ரெடிமேட் tortilla ஃப்ளார் பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக கலர் ஆகிடும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆயில் ஆட் பண்ண பிறகு அதை கீப் ஆன் ஏதாவது ஒரு இந்த மாதிரி பெர்ஃபரேட்டட் ஸ்பூன் வச்சுட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் எல்லா சைட்லேயும், எல்லா எட்ஜஸ்லேயும், எல்லா கார்னர்ஸ்லேயும் உங்களுக்கு ஈவன் கோல்டன் ப்ரௌன் அச்சீவ் பண்ண முடியும். நீங்கள் மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னா என்னாகும், ஒன் சைடடாக உங்களுக்கு ப்ரௌன் ஆகிடும். ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் 5 மினிட்ஸ் நான் இதை மாதிரி கண்டினியூஸாக டர்ன் பண்ணி மிக்ஸ் பண்ணி லெஸ் தென் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கோல்டன் ப்ரௌன் வரத்துக்கு கொஞ்சம் முன்னாடியே, அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் எடுத்துருவேன். ஏன்னா ஃபர்தராக அந்த ஹீட்லேயே உங்களுக்கு இன்னும் டார்க்கர் ஆகிடும். நீங்கள் பர்ஃபெக்டாக கோல்டன் ப்ரௌன் எடுத்திங்கன்னா இன்னும் ரொம்ப டார்க் ஆகிடும். ஸோ கொஞ்சம் மைல்டான கலரில் எடுத்துருங்க. வித் ஹீட் ஆறுறதுக்குள்ளே உங்களுக்கு பர்ஃபெக்ட் கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும் இந்த மாதிரி. ஸோ நம்ம நாச்சோஸ் நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சவர் க்ரீம் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஜூஸ் ஸ்ட்ரெயினர் வச்சுட்டு அதில் 1 கப் கர்ட் ஆட் பண்ணிவிட்டு, அந்த கர்டை வந்து நான் ஆல்மோஸ்ட் 2 hours அப்படியே செட்டில் ஆக விட்டுட்டேன். கீழே எல்லாமே நமக்கு செப்பரேட்டாக இந்த மாதிரி வந்துருச்சு. இந்த ஹங்கர்டில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் எந்த ஃப்ளேவரும் இல்லாமல் நார்மல் ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல் த மேஜிக் இன்க்ரீடியன்ட். நீங்கள் ஒரு விஸ்கை வச்சு ஃபர்தராக நல்லா விஸ்க் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான சவர் க்ரீம் ரெடி. ஒருவேளை உங்கள் கர்ட் ரொம்ப சவராக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் 2-3 டீஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் கர்ட் சவர்னஸே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபர்தராக லெமன் ஜூஸ் ஃபியூ ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளில் நீங்கள் ஈஸியாக வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி வைக்கிறேன். ப்ளஸ் நான் ப்ராமிஸ் பண்ண மாதிரி இப்போ நான் ப்ளேட் பண்ண போகிற இந்த டொமேட்டோ சாஸோட ரெசிபி இதுக்கு அடுத்த ரெசிபியாக வரும். ஒரு ஸ்டாண்டலோன் ரெசிபியாக ஆட் பண்ணுறேன். ஸோ இதை நீங்கள் ஈஸியாக கவனிக்க முடியும். இதில் நான் கிளப் பண்ணி ஆட் பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப வீடியோ ஸ்ட்ரெச்டாக இருக்கும். ப்ளஸ் அதை கிளியராக நீங்கள் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக்கை. இதே போல் சூப்பர் எக்ஸைட்டிங் நியூ இன்ட்ரெஸ்டிங் ரெசிபீஸோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, it's bye from Chef Naresh. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Maxchef. I thank you so much for watching. Bye bye.